உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சிக்க வேண்டாம் என அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது 300 மனித உயிர்களை பலிகொண்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலாகும். இவர்களில் பெரும்பான்மையானோர் உயிர்த்த ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள சென்றவர்கள். உயிரிழந்தவர்களில் அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சேர்ந்தவர்களும் உள்ளனர். இது ஒரு படுகொலையாகும். இதன் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிவது என்பது நாட்டில் சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் சிலர் சட்டத்திற்கு பயப்படுவதில்லை என்பதே அதன் பொருளாகும். ஒரு குற்றத்தை செய்துவிட்டு மறைந்திருக்க முடியும் என்பது உறுதியாகிறது. எனவே குற்றங்கள் செய்வதற்கு பயமின்மை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவோரையும் கைது செய்யப்படுவதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை அளிப்போரையும் பார்க்கும் போது புரிகிறது அவர்களின் பின்னணியில் உள்ள நிகழ்ச்சி நிரல் என்னவென்று. எனவே இதனை அரசியலாக்க வேண்டிய அவசியமில்லை. இது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுக்கும் ஒரு சுயாதீனமான விசாரணையாகும். அந்த விசாரணைகளை சுயாதீனமாக முன்னெடுக்க இடமளிப்பதை சிறந்தது. அவ்வாறின்றி இந்த விசாரணைகளை குழப்புவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை இத்தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கப்படும் அநீதியாகவே நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். இந்த விசாரணைகள் தொடர வேண்டும். இவ்விசாரணைகள் மூலம் ஏதேனும் ஒரு பலன் கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம். இதன் மூலம் பலர் பேசுகின்ற அரசியல் சதி ஒன்று இருந்ததா இல்லையா என்பதையும், அவ்வாறு இருந்திருந்தால் அதனை செய்தது யார், தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது போன்ற விடயங்களை நாம் கட்டாயம் கண்டறிய வேண்டும். அதற்கு எவரேனும் இடையூறு விளைவிப்பார்களாயின் அதனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செய்யப்படும் ஒரு மாபெரும் குற்றமாகவே நாம் கருதுகிறோம். எனவே தயவு செய்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்ல இடமளித்து பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் நெல்லை உலர்த்துவதற்கான 2 இயந்திரங்களை பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறும் அதற்கான நிதிகளை அரசாங்கம் வழங்கும் என மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் அமைச்சருமான சுனில் அதுன்னத்தி தெரிவித்தார். மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாலை பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் அமைச்சருமான சுனில் அதுன்னத்தி கலந்து கொண்டதுடன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், டாக்டர் இ ஸ்ரீநாத், மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச சபையின் தவிசாளர் கோபால பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு வலுசக்தி வினைத்திறனை அதிகரிக்க வேண்டியது அத்தியாவசிய காரணியாகும் என்றும், இது வெறும் நுகர்வை குறைப்பது மாத்திரமின்றி நாட்டின் அபிவிருத்தி செயல்முறைக்கு வழங்கப்படும் ஒரு தனித்துவமான பங்களிப்பாகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கை நிலைபெறுதகு வலு அதிகார சபையும் வலுசக்தி அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்த இலங்கை தேசிய வலுசக்தி வினைத்திறன் விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். வலுசக்தி வினைத்திறன் மூலம் பொருளாதாரத்திற்கு புத்துயிரளித்தல் எனும் தலைப்பில் நடைபெற்ற இவ்விழாவில் கொழும்பு உலக வர்த்தக மையத்தின் திரு ஜீவக துஷார் அவர்கள் சிறந்த முகாமையாளர் விருதினை பெற்றுக் கொண்டார். விழாவில் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், வலுசக்தி வீண் விரயத்தை குறைப்பதன் ஊடாக வெளிநாட்டு செலாவணியை சேமிக்க முடிவதுடன் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தவும் முடியும். கடந்த வருடத்தில் மிகுந்த வினைத்திறனுடன் வலுசக்தியை பயன்படுத்திய அரச மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இங்கு விசேடமாக பாராட்ட வேண்டும். பாரிய தொழிற்சாலைகள் முதல் சிறு வணிகங்கள் வரை வலுசக்தி முகாமைத்துவத்தை பிரபலியப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைத்தல் மற்றும் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவதற்கான பாரிஸ் உடன்படிக்கை போன்ற சர்வதேச இணக்கப்பாடுகளுக்கு அமைய ஒரு நாடாக செயற்படுவது மிகவும் முக்கியமாகும். அத்துடன் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக புதிய தொழில்நுட்ப முறைகளை கையாள்வது மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி வளங்களை நோக்கி திரும்புவது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என பிரதமர் தெரிவித்தார். බලශක්ති සංරක්ෂණයට කාබන් විමෝචනය අඩු කිරීමට දායක වන අතර கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் உதவி பெறப்பட்டமைக்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். மீரிகம போலீஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த குற்றச்செயல்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே வளர்ச்சியடைந்துள்ளன. அரசியல் ஆதரவுடனேயே பாதாள உலக செயற்பாடுகளும் போதைப் பொருள் கடத்தலும்
விரிவடைந்தன. இதற்கு தனிப்பட்ட உதாரணங்கள் தேவையில்லை. அரசியல்வாதிகளே இதனை வளர்த்தெடுத்தனர். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க பாதாள உலகத்தையும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர். போதைப்பொருள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டது. சில அரசியல் கட்சிகளின் கூட்டங்களை ஒழுங்கமைக்கும் பணிகளுக்கு பாதாள உலகத்தினர் பயன்படுத்தப்பட்டமை தற்போது அம்பலமாகியுள்ளது. இந்த பின்னணியை புரிந்து கொண்டு தற்போது படிப்படியாக அரசியல் தொடர்புகள் நீக்கப்பட்டு வருகின்றன. போலீசார் இதனை கட்டுப்படுத்த தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக குழுவினரும் ஒரே தரப்பினரே. போதைப்பொருள் கடத்தலின் போது அவர்களுக்குள் ஏற்படும் பிணக்குகள் மற்றும் மோதல்களே இந்த கொலைகளுக்கு காரணமாகின்றன. நாங்கள் இந்த கொலைகளை அங்கீகரிக்கவில்லை, அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம். வெளிநாடுகளில் தலைமுறைவாக உள்ள பாதாள உலக குழுவினரை சிவப்பு அறிவித்தல் மூலம் நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டமூலம் ஒன்றை அடுத்த வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சட்டமூலம் தற்போது முழுமையாக தயாரித்து முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பித்து அதனைத் தொடர்ந்து வரும் 2 வாரங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் தகவல்கள் வழங்குபவர்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கடுவெல அக்குறைகுட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியின் வாகன தரிப்பிடத்தில் காரில் இருந்த சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்தார். நேற்று போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், இது ஒரு குறிப்பிட்ட கும்பலினால் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு குற்றமாகும். ஆரம்பத்தில் போலீசாரிடம் மிக குறைந்த தகவல்கள் இருந்தன. இனம் தெரியாத நபர்கள் ஒரு காரில் வந்து சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் என்ற தகவலை தவிர வேறு ஆதாரங்கள் இருக்கவில்லை. எனினும் புலனாய்வு பிரிவினர் சிறிய தகவல்களை கூட பெரிய ஆதாரங்களாக மாற்றி விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த கொலை சம்பவத்திற்காக 4 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த 4 வாகனங்களையும் போலீசார் தற்போது கைப்பற்றியுள்ளனர். அவற்றில் ஒரு வாகனம் எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. குறித்த வாகனத்தை செலுத்திய சாரதியை தவிர ஏனைய அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மொனராகல பகுதியில் வைத்து ஒரு துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார். இதன் மூலம் இக்கொலையுடன் தொடர்புடைய 2 துப்பாக்கிதாரிகளும் தற்போது போலீஸ் காவலில் உள்ளனர். ஒரு சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் ஒத்துழைப்பு கோரப்பட்டது. அதற்கமைய பொதுமக்கள் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே மொனராகலையில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவருடன் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் நேற்று மொனராகலையிலிருந்து கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட 2 துப்பாக்கிகளும் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்தார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் ஆகியோருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அவிசாவெல்ல போலீஸ் பிரிவில் இருந்து கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் ஊடக பிரிவில் நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழா மற்றும் 11வது பொது சபையின் 2வது நிறைவேற்றுக் குழு கூட்டம் எதிர்வரும் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 2 வரை இலங்கையில் நடைபெறவுள்ளன. அதன் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு தேரர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கு தேவையான அரசு அனுசரணை வழங்க புத்த சாசன அமைச்சர், ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதிநிதி, பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைப்பு குழு நியமிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். 1966ஆம் ஆண்டு இலங்கையில் முதலில் நிறுவப்பட்ட இந்த சர்வதேச பௌத்த அமைப்பின் விழாவை அது நிறுவப்பட்ட நாட்டில் நடத்துவது ஒரு தனித்துவமான மைல்கல் என்று ஏற்பாட்டு குழு சுட்டிக்காட்டியது. தேரவாதம், மகாயானம் மற்றும் வஜ்ராயணம் ஆகிய அனைத்து பௌத்த மரபுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 50 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 600 பிரதிநிதிகள் இந்த நிகழ்வுக்காக இலங்கை வருகை தரவுள்ளதுடன் 3 நிகாயக்களைச் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் உட்பட 500 இந்நாட்டு தேரர்களின் பங்கேற்புடன் இந்த விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுக்கு பூட்டான் மன்னர் உட்பட பௌத்த நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கு அழைப்பு விடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஆரம்ப நிகழ்வு நவம்பர் 28ஆம் தேதி கொழும்பு நாகானந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறும். நிறைவேற்றுக் குழு கூட்டம் மற்றும்
கல்வி மாநாடு நவம்பர் 29ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. உலக அமைதிக்காக அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மாபோதியில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நவம்பர் 30ஆம் தேதி மாலை நடைபெறும். டிசம்பர் 1ஆம் தேதி ருவான்வெளி சேய மற்றும் கண்டி தலதா மாளிகையை மையமாக கொண்டு சமய அனுஷ்டானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வஸ் காலம் முடிந்த பிறகு நடைபெறும் இந்த விழா இலங்கையில் பௌத்த மறுமலர்ச்சி குறித்து உலகிற்கு சிறந்த செய்தியை வழங்கும் என்றும் நாட்டின் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கு பெரிதும் பங்களிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு நிறைவு நிகழ்வை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏற்பாடு செய்வதன் அவசியத்தை இதன்போது சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கு அரசாங்கம் முழு ஆதரவையும் வழங்கும் என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டுவதை போன்று நிலக்கரி கொள்வனவில் எவ்வித மோசடியும் இடம்பெறவில்லை. நிலக்கரி கொள்வனவு தொடர்பாக விலை மனு கோரல் குறித்து சட்டமா அதிபரிடம் சட்ட ஆலோசனை கோரப்பட்டுள்ளது என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்தார். நிலக்கரி கொள்வனவு குறித்து எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரிக்கின்றோம். 2023ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படும் விலை மனு கோரலுக்கு அமைவாகவே நிலக்கரிக்கான விலை மனுக்கள் கோரப்பட்டன. இதுவரையில் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரத்தில் பிரச்சினை காணப்பட்டமை கண்டறியப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு குறித்த நிறுவனத்திடமிருந்து நட்டையிடம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கும் மின்கட்ட உயர்வுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் கிடையாது. காலாண்டுக்குரிய மின்கட்டண திருத்த யோசனையை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளது. மின்கட்டண திருத்த யோசனை குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்துள்ளது. ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் தலையிடப் போவதில்லை. எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுவதை போன்று நிலக்கரி கொள்வனவில் எவ்வித மோசடியும் இடம்பெறவில்லை. நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விலைமனு கோரல் குறித்து சட்டமாதிபரிடம் சட்ட ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு போலியான விடயத்தை சமூகமயப்படுத்தவே முயற்சிக்கின்றார்கள். எரிவாயு பிரச்சினை முடிவடைந்தவுடன் தற்போது நிலக்கரி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார்கள் என்றார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சிக்கின்றனர். பல்லின ஜனநாயக முறைமையை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் ஒன்றாக செயற்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மக்கள் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று கொழும்பில் அமைந்துள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர்களான ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, அனுர பிரியதர்ஷினி யாப்பா உதய கம்மன் பில, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசங்க நவரத்ன, சுதீஸ்வர பண்டார் ஆகியோரும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கட்சியின் தவிசால் வஜிர அபேவர்தன, பொதுச் செயலாளர் தலத அத்துக்கொரல்ல, தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் அனைவரும் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் ஒன்றாக பணியாற்றியிருக்கின்றோம், எதிராகவும் பணியாற்றியிருக்கின்றோம். அது ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாகும். நாங்கள் ஒன்றாக பணியாற்றினாலும் விவாதித்துக் கொண்டாலும் 1948ஆம் ஆண்டு ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த நாட்டில் புதிய பொருளாதாரம், புதிய சமூகம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அனைவருக்கும் கல்வி, சுகாதாரம் வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இது ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாகும். இது தொடர்பில் நாங்களும் இந்தியாவும் மாத்திரமே இது தொடர்பான பெறுபேறுகளை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதனை பாதுகாத்துக் கொள்வதே எமது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவன்கார்ட் நிறுவனம் பராமரித்து வந்த 3 ஆயுத களஞ்சியங்களை அகற்றுமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 ரீட் மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 ரீட் மனுக்களை ஆரம்பகட்ட பரிசீலனைக்கு உட்படுத்திய பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவிட்டுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன. இது தொடர்பில் தொழிற்சங்கங்கள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளன. சுப்ரீம் சேம்பர் ஆஃப் யூத் கவர்னர்ஸ் அமைப்பின் தலைமைச் சபை உறுப்பினர்கள் இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் ஐஎம் காலில் அவர்களை நேற்று பாலஸ்தீன தூதரகத்தில் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் சுப்ரீம் சேம்பர் ஆஃப் யூத் கவர்னர்ஸ் அமைப்பின் தேசிய தலைவர் உமேர் நௌஷாத் தலைமையிலான பிரதிநிதி குழுவில் தேசிய பொதுச் செயலாளர் ஷாமில் ஷஃபிக், தேசிய பொருளாளர் உசாமா ஃபாசர் மற்றும் சுப்ரீம் சேம்பர் ஆஃப் யூத் கவர்னர்ஸ் ஆளுநர் குழு உறுப்பினர் மற்றும் தேசிய இளைஞர் கழகங்களின் சம்மேளனம் அமைப்பின் அபிவிருத்தி பிரிவு தலைவருமான ஃபவுசில் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இச்சந்திப்பின் போது எதிர்கால இளைஞர் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கூட்டு செயற்திட்டங்கள் தொடர்பான விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. சுப்ரீம் சேம்பர் ஆஃப் யூத் கவர்னர்ஸ் அமைப்பின் செயற்பாடுகளை தூதுவர் பாராட்டியதுடன் வரவிருக்கும் கூட்டு முயற்சிகள் மற்றும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்காக தூதரகத்துடன் நெருங்கிய தொடர்பை பேணுமாறு கேட்டுக்கொண்டார்.
தனியார் நிதி நிறுவனம் ஒன்றின் வாடிக்கையாளர்களால் வைப்பிலிடப்பட்ட பணத்தை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதில் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். மக்களை ஏமாற்றி இந்த பணங்கள் அனைத்தையும் சில அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டார்கள். இதுவே இது மிக தவறான ஒரு செயல். 2009ஆம் ஆண்டு அவர் அரசாங்கத்தால் கையெழுக்கப்பட்டதற்கு முழு பொறுப்பும் அரசாங்கம் கூட வேண்டும். ஆனால் அரசாங்கங்கள் அமைதியாக இருக்கின்றன. பாராளுமன்றத்தில் 222 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் தான் இவர்கள் அனைவரும். ஆனால் எவருமே பேசுவதில்லை இதை. எனவே இவர்கள் மக்கள் பிரதிநிதியா அல்லது நிறுவனத்தின் பிரதிநிதிகளா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வருடத்தின் சிறந்த நிறைவேற்று அதிகாரிகளை தெரிவு செய்யும் நிகழ்வு தற்பொழுது கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டல் வளாகத்தில் குளோபல் CEO ஃபோரம் ஏற்பாட்டில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. சிறந்த தலைமைத்துவம், சரியான வழிநடத்தல் மற்றும் சரியான உத்திகளை பிரயோகித்தல் போன்றவற்றால் தங்களின் நிறுவனங்களை வெளிப்படுத்தி தேசிய பொருளாதார முன்னேற்றத்துக்கு தலைமைத்துவம் வழங்கிய தனித்துவமாக திகழும் 17 வணிக தலைவர்கள் இங்கு கௌரவிக்கப்பட உள்ளனர். இந்த விழாவில் அமைச்சர்கள், அமைச்சக செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைசார் முன்னணி நிபுணர்களும் கலந்து கொள்ளவுள்ளனர். இலங்கையின் பொருளாதார எதிர்காலத்தை வடிவமைக்க அரசு மற்றும் சர்வதேச பங்குதாரர்களுக்கிடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இந்த முக்கிய நிகழ்வின் மின்னணு ஊடக அனுசரணையாளராக சியத்த டிவி வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பு காணப்படுகிறது. கிரவலப்பிட்டிய அதிவேக நுழைவாயில் அருகில் இன்று நண்பகல் தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அப்பகுதியில் அமைந்துள்ள குப்பை மேடொன்றில் இந்த தீப்பரவல் சம்பவம் இடம்பெற்றது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் கிரவலப்பிட்டிய பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்படைந்து வருகிறது. ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டு கட்சிகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் திமுக, காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தையே இன்னும் நடைபெறவில்லை. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு இன்னும் திமுக சார்பில் விடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி அந்த அழைப்புக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முன்னதாக கடந்த 22ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் தலைமையிலான கடிதத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளார். இந்த கடிதத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு 41 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 ராஜ்யசபா சீட்டுகள் வழங்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களை வழங்குவதுடன் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. பிரேசில் நாட்டில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்தது. மேலும் மீனாஸ் ஜெரைஸ் மாகாணத்தில் வீடுகள் சேதமடைந்து 400க்கும் மேற்பட்டோர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன 40 பேரை மீட்பு குழுவினர் தேடி வருகின்றனர். மண் சரிவு அபாய பகுதிகளிலிருந்து மக்கள் விலகி இருக்க அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தியதாக மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசிய டொனால்டு ட்ரம்ப் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள அமெரிக்கர்களின் பாதுகாப்பை நாங்கள் பொறுமையுடன் மீட்டெடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். எனது முதல் 10 மாத பதவிக்காலத்தில் 8 போர்களை நிறுத்தியிருக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் போரில் என்னுடைய தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் பிரதமர் இறந்திருப்பார் என்று 35 மில்லியன் மக்கள் என்னிடம் சொன்னார்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அணு ஆயுத போர் வெடித்திருக்கும். அதனை நான் தடுத்து நிறுத்தினேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்திலும் ரத்னபுரி மற்றும் மொனராகல மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய நாளுக்கான பொதுவான வானிலை அறிக்கையை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமு, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுர, காலி, மாத்தரம், மொனராகல, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழை நிலைமை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமான சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
உலகக்கிண்ண தொடரின் சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 61 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் நேற்று ஒரு மாற்றத்துடன் களமிறங்கியது. கடந்த போட்டியில் விளையாடிய கமில் மிஷாரவுக்கு பதிலாக சரித் அசலங்க இன்றைய போட்டியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். இந்நிலையில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றது. நியூசிலாந்து அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ரச்சின் ரவீந்திரா 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். பின்னர் அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது ஆடுகளம் புகுந்த அணித்தலைவர் மிச்சேல் சென்ட்னர் மற்றும் கால் மெக்கான்சி ஆகியோர் அதிரடியாக துடுப்படுத்தாடி நியூசிலாந்து அணிக்கு வலு சேர்த்தனர். மிச்சேல் சென்ட்னர் 26 பந்துகளில் 47 ஓட்டங்களையும் கால் மெக்கான்சி 23 பந்துகளில் 31 ஓட்டங்களையும் அதிரடியாக பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணி சார்பில் பந்துவீச்சில் மதீஷ் தீக்ஷண மற்றும் துஷ்மந்த சமீர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் துனித் வெள்ளாளகே 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இந்நிலையில் 169 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 107 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் கமிந்து மேண்டிஸ் 31 ஓட்டங்களையும் துனித் வெள்ளாளகே 29 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். இதன் மூலம் 2026 ஆண்டுக்கான 20-20 உலகக்கிண்ண தொடரில் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை இலங்கை அணி இழந்தமை குறிப்பிடத்தக்கது.